அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிச்ச நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கத்தாரில் இருக்கிற ஒரு முக்கியமான லொக்கேஷனில் இருக்கேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்டா, கத்தாரில் இருக்கிற ஓல்டு டோஹா போர்ட்டில் மினார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். இந்த இடம் வந்து கலர்ஃபுல் பில்டிங் வந்து பேர் போனது. இங்கே வந்து ஒரு நல்ல அழகான பள்ளிவாசல் இருக்குது, ஒரு நல்ல இடம் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டோம்னு போட்டு வந்தீங்க. இந்த பக்கம் பாருங்கள், 2 குரோஸ் வந்து பெரிய குரோஸ் வந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வரும். வருஷத்தில் 3-4 சரம் வந்திருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. 7 மண்டா இதையும் எடுத்து காட்டும். இதை எடுத்து காட்டிட்டு அப்படியே வாங்க முன்னுக்கு இந்த பினான் டிஸ்ட்ரிக் ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நாம் இப்போ மினாப்போர்ட்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 974 ஸ்டேடியம் இருக்குது. இது வந்து வேர்ல்ட் கப்பில் டைமில் ரெடி பண்ணாங்க. இன்னும் அப்படி இருக்குது, அது கலட்டாமல். அடுத்த சைட்டுக்கு வந்து பாருங்கள், பள்ளி ஒன்று இருக்குது, அழகான பள்ளி. அது மினா அதையும் போய் பார்ப்போம். இந்த பள்ளியையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க போ முழுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் மினார் டிஸ்ட்ரிக்டிலேருந்து முன்னுக்கு பள்ளி சரிதானே, பள்ளிக்கு போவோம். பாருங்கள், இவிடத்தை வந்து வார வழியிலேயே டக் பேத்தை வந்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீல கலரில் பேத்தை அதில் கிட்ஸில் இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி வாங்க, நான் முன்னுக்கு போவோம். இப்போ முன்னுக்கு பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிக்கு போவோம். பக்கத்தில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது, லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு போகலை, இன்னும் சரம்போ நம்மளோட தோஸ்த் ஷான்வீர் ஆலம் மிச்ச நாளைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கும். இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? It was amazing and thank you Feiruz bhai being me here and after long time we are taking videos together, right? Yes. முந்தி வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டதாலே அவரும் நாட்டுக்கு போய் புது மாப்பிள்ளை ஆகிட்டு வந்திருக்காரு, கல்யாணம் முடிச்சிட்டு. நானும் நாட்டுக்கு போய் வந்தேன். அதால் சின்ன சின்ன பிரச்சனைகளால் எடுபாடலை. இப்போ மிச்ச நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீடியோ எடுக்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு கண்டினியூ ஆகும். ஓகே ஜி, டெல் சம்திங். Thank you Feiruz bhai for having me and this is a very wonderful place. It's a beautiful and these are the buildings very colorful and this is the just like island. It's inspired by the Santorini island which is in Greece. So if you come to visit this place, it's if you want to visit this place, it's free. So everyone can visit this area. It's a very beautiful. ஓகே, அவர் இதையும் சொல்லிட்டாரு. வாங்க நான் முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி கண்டு. இப்போ இடத்துக்கு வந்தீங்க, பள்ளிக்கிட்ட பாருங்கள், முன்னுக்கு அழகான ஷேடு ஒன்று செஞ்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. கீழுக்கு வேணால் வந்து அடிக்குது, டிசைனாக வெட்டி மேலுக்கு செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பள்ளிக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். வாங்க பள்ளிக்குள்ளே ஹோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் பெண்ணுக்கு இருக்கிறதான் பள்ளியில் மெயின் டோர். வந்து ஷூவை கழட்டி போட்டு அப்படியே பள்ளிக்குள்ளே ஹோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பள்ளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பள்ளிக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. பள்ளி சின்ன பள்ளி. இந்த பள்ளிவாசல் வந்து மினா டிஸ்ட்ரிக்டோட ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
மினா டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 பள்ளி இருக்குது. ஒன்று சின்ன பள்ளி ரூம் மாதிரி ஒன்று இது ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கு வந்து பாருங்கள். இதில் செவரெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பெருசு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாஃப் நிற்கிற மாதிரி சின்ன பள்ளிவாசல் இது. மினா டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த பள்ளிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பள்ளியில் பாருங்கள் லைட் வந்து 4 பக்கம் சேரில் வச்சுக்காங்க. அரபிக் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் லைட் பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க, அந்த சைட்டுக்கும் வச்சுருக்காங்க. சரி வாங்குவோம். இப்போ எந்த இடத்துல பாருங்கள் 2 விண்டோ மாதிரி வச்சுருக்காங்க. அது விண்டோவில் ஏசிக்கு வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து இமாம் வார வழி வச்சுருக்காங்க. இவடத்தை வந்து சின்ன மிஹ்ராப் தொழுவிக்கிறதுக்கு இமாம். இவடத்தை வந்து டைமிங் வச்சுருக்காங்க. அரபிலையும் இங்கிலீஷ்லேயும் குர்ஆன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. மேலுக்கு வந்து அந்த இடத்துல வந்து லேடிஸ் தொழுகிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த கத்தாரில் வந்து கூடுதலாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து எல்லா பள்ளியிலையும் வந்து லேடிஸ் தொழுகிறதுக்கு செப்பரேட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. லேடிஸ் என்ட்ரன்ஸ், லேடிஸ் டாய்லெட் எல்லாமே எல்லா பள்ளியிலையும் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க தொழுகிறதுக்கு. இப்போ எந்த இடத்துல பாருங்கள் அவ்வளோ அழகான லைட், அவ்வளோ அழகான லைட்டு வந்து ஒரு டூமும் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளி பார்க்குறதுக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி இப்போ நாம் பள்ளி எந்த அளவுக்கு எடுத்துட்டோம். இப்போ வெளியில் போகும், வெளியிலையும் நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த பினா டிஸ்ட்ரிக்டில் வந்து அது ஸ்பெஷலாக வெளியில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்ற இந்த பள்ளிவாசல் வந்து 2022 நவம்பர் மாதம் ஓப்பன் பண்ணிக்காங்க. புதுசாக டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் மினா டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்தீங்கன்னா இந்த பள்ளிக்கும் கட்டாயம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வெளியில் போய் பார்ப்போம். பெஞ்சால பாருங்கள் அடுத்த சைட்டுக்கு வந்து இந்த மினா டிஸ்ட்ரிக்டில் மேலுக்கு ஒரு சீட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கார்பெட் டைப்பில் பார்க்குறதுக்கு கார்பெட் மாதிரியே இருக்கு. எப்படி கேட்டு பாருங்கள். இந்த சைட்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த காலையில் வந்து இந்த மார்னிங் டைமில் இந்த வார கடல் காற்று சில்லுன்ற காத்திருக்கு தானே, அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னுக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட், லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட் ரெடி பண்ணியிருக்கு. அது இந்த லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட் வந்து முன்னுக்கு இருக்குது. அது மிச்சம் காலம் கூட இருக்குது. நீங்கள் நிறைய பேர் விசிட் பண்ணிப்பீங்க. பண்ணலண்டா கட்டாயம் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்படியே பார்த்துட்டு அங்கே முன்னுக்கு போய் அப்படியே வழியாகும். இவடத்தை பாருங்கள் பார்க்கறதுக்கு ரியல் போட் மாதிரி இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சைட்டில். பள்ளியில் முன்வாசல் முன்னுக்கு பாருங்கள் பில்டிங். இதான் முன்னுக்கு பில்டிங் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மினா போர்ட்டில் இருக்கிற பள்ளி. ஓகே கேஸ், ஃபைனலாக லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, எல்லா இடமும் பார்த்துக்கிட்டு மினா டிஸ்ட்ரிக்ட் பீச் சைட்டையும் பார்த்துக்கிட்டு குரோஸையும் பார்த்துக்கிட்டு பள்ளிவாசலையும் பார்த்துக்கிட்டு இப்போ லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட் அவடத்துட்டு வந்துட்டோம். வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ் மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் மேலுக்கு டிசைன் வந்து எப்படி செஞ்சுருக்காங்க. இதுதான் கத்தார்லேயே வந்து அவ்வளோ அழகான லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபிஷ்ஷுகளும் வந்து கொஞ்சம் விலை கூட தனிக்கும். சரி வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் நல்லா ஃபுல் டீட்டெயில்ஸாக. இந்த மினா டிஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை விசிட் பண்ணி பாருங்கள். மீன் வாங்காட்டியம் ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலுக்கு பாருங்கள் ஃபுல்லாக கிளாஸில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு தரம் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதக்கள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து நான் முந்தியும் போட்டிக்கணும். ஒரு தரம் பார்க்காதக்கள் பாருங்கள் போயிட்டு வந்து. இப்போ நீங்கள் இடத்த வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அதுவும் வந்து டைல்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலும் இருந்தெடுக்கலும் அவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொன்னால்
நீங்கள் மீன் ஆர்டர் கொடுத்துட்டு இதில் வெயிட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த சிட்டிங் ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருந்துக்கிட்டு வீடியோ எடுக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லக்ஸரி ஃபிஷ் மார்க்கெட். சரி வாங்க, முடிஞ்சாச்சு. நிறைய ஃபிஷ் ஐட்டம் இல்லை, குறைய தண்ணிக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகே கைஸ், இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு மீண்ட ஸ்மெயில் இருக்காது, அந்த வாசம் இருக்காது, அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டைல்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கட்டாயம் ஒரு இடம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு. இப்போ இதை பார்த்தாச்சு, வாங்க வெளியில் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்றைக்கு இங்கே வந்துட்டோம். இந்த டோஹா போர்ட் மினா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு வேறு பிளானோட வந்தோம். அது வந்து இன்றைக்கி நடக்கலை, எடுக்கலாம் போய்த்து. இது அன்பிளான் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குரியது. அழகான பள்ளிவாசல், ஃபிஷ் மார்க்கெட், மற்றது இந்த மினா டிஸ்ட்ரிக்டை வந்து சுற்றி காட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்திருப்பீங்க, சில பேர் வராமல் இருப்பீங்க. வந்திருந்தாக்கள் அந்த மஸ்ஜிதை, இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. முக்கியமாக குரோஸும் வந்து கிடக்கு, 2 குரோஸ் கிடக்கு. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிக்குமே நினைக்கிறேன். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க, இந்த பள்ளிவாசலுக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபைரஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய். ஸ்டாப்.